வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போது உங்களுடைய ஏஜ் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷனில் மெத்தடெல்லாம் சேஞ்ச் பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகலையா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எந்த ஏஜ் பீப்புள் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜை நான் ஒரு 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்கேன். ஸோ 13லேருந்து 19, 20லேருந்து 30, 30லேருந்து 50, 50க்கு அதிகமாக. ஸோ இந்த ஏஜில் நீங்கள் எந்த ஏஜ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் டயட் மாறும். ஸோ உங்கள் பாடியில் இருக்க ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் எந்த ஏஜ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டயட்டும் எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லைங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் எண்டிங் வரையும் பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான மேஜிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நிறையவே. ஸோ நீங்கள் 13லேருந்து 19 வயசு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்கத்தில் அதிகமான சுகரு, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 10th 12th படிக்கிற ஏஜுன்னு பார்த்தோன்னா இதுதான் இருக்கும். ஒன்று புத்தக புழுவாக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்காக ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது இதுதான் இருக்கும். ஸோ அதிகப்படியாக இன்டேக் பண்ணுறதுனால சப்பீஸ் பேபியாக இருந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஏஜ் ஆக ஆக ஒரு ஏஜ் அட்டன் பண்ண உமனாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு மந்த்லி சைக்கிளில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸான ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் எடுத்துக்கிற உணவு நியூட்ரிஷன் உணவாக பார்த்து செக் பண்ணி சாப்பிடுங்க. ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பேஸில் எனர்ஜிக்காக 1 hour பண்ணுங்கள். ஸோ இந்த குட் ஹேபிட் மட்டும் உங்கள் டெய்லி பேஸில் பண்ணாவே போதுங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு டீனேஜ் 20லேருந்து 30 இந்த ஏஜில் தான் நீங்கள் எல்லாமே செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய குட் ஹேபிட் பேட் ஹேபிட் இன்டேக் ஆகிற ஏஜே இந்த டீனேஜ் தான். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் பீப்புள் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் என் நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணுங்கள். ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஏஜ் பீப்புள் நீங்கள் மாமூலாக பண்ண வேண்டியது என்ன, அதாவது டெய்லி ஒர்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 மட்டும் பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஃபுட்டாக பார்த்து சாப்பிடுங்க. எல்லாமே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கன்சிஸ்டிவாக டெய்லி பேஸில் கரெக்டாக பண்ணுங்கள். அழகாக ஸ்ட்ரக்சரோடு இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 15 வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜ் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப இன்வால்வாக இருப்பாங்க. அதாவது தன்னை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்றோமா, கரெக்டாக வாட்டர் இன்டேக் பண்ணுறோமா, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறோமா, ஸோ இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கும்போது ஃபேமிலி பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிகப்படியான ஓவர் வெயிட் அப்படின்னு சென்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லேடிஸை தாங்க சொல்கிறாங்க. ஸோ லேடிஸ் தான் தன்னை மறந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க மேலே கேர் பண்ணுறதுனால. ஸோ இந்த டைமில் இந்த பீரியடில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம 13லேருந்து ஒரு 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் ஹார்மோன் இன்பேலன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஏஜ் ஆக இது எல்லாமே ஸ்லோவாகும். அதாவது மெட்டபாலிசம் நமக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறது தாங்க. அந்த ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம்ன்றது. ஸோ நம்ம பாடியை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க நீங்கள் டெய்லி பெஸ்ட்டில் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் 1 by 1 பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணதே இல்லை, எனக்காக டைம் எடுத்துகிட்டே இன்னமேட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், எனக்கு 35 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, நான் இனிமேட்டு வெயிட்டாக இருந்தால் என்ன, வெயிட் கம்மியாக இருந்தால் என்ன அப்படின்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் ஜாலியாக பண்ண முடியும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸோட மாத்திரை மருந்தோட வாடுற லைஃப் கொடுமையானது. அந்த லைஃப் உங்களுக்கு தேவையில்ல. ஆரோக்கியமாக வாழணுன்னா அழகாக டெய்லி பேஸில் நியூட்ரிஷனை இன்டேக் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆக்டிவிட்டீஸோட ஹாப்பினஸோட உங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இல்லை எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டயட் செட் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். உங்களுடைய டயட் செட் என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி அழகாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் கைடன்ஸ் மூலம் பெஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வீவர்ஸ்.